ஹாய் ஹலோ இன்னைக்கு ஒரு கேரளா ட்ரெடிஷ்னல் ஒரு பலகாரம் தாங்க செய்ய போகிறேன். முட்டை பாலடை. அதுக்கு மைதா மாவு, உப்பு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா முட்டையை சேர்த்துக்கிறேன். இதில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியை கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து அரிசி மாவில் கூட பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு அரிசி மாவில் அதோட ரெசிபி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அது வந்து இந்த மாதிரி தண்ணியாக கொஞ்சம் பேட்டரை ரெடி பண்ணிக்கோங்க. இதில் இந்த பேட்டரில் வந்து கொஞ்சமாக ஜீரகம், சின்ன வெங்காயம்னா 2 போட்டுக்கோங்க, பெரிய வெங்காயம்னா 2 துண்டு போட்டுக்கோங்க. அதை அரைச்சு அந்த மாவு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தோசை சுட்டுக்கலாம். சூடான தோசைக்கல்லில் நெய்ஸை இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா திருப்பி போடாமல் இந்த தோசையை எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் போட்டுட்டு தேங்காய் பூ, சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் ஹெல்த்தியாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உருட்டி எடுத்தீங்கன்னா சூப்பரான கேரளா முட்டை பாலடை ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து மேலாப்பில் வர பாகம் வந்து அடியில் வர பக்கம் வந்து மேலாப்லையும் வர மாதிரி பார்த்துக்கோ. அப்போ அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி தேங்காய் பூ, சர்க்கரை போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். இது ஒன்றா வச்சு வீடியோ இருக்கு என்னால் முடியல, பசங்களாம் சாப்பிட்டுட்டாங்க. ஓகே பாய். கேரளா ஃபுட்டு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.